ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் செப்பனியா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கலாம். கர்த்தர் உன் தண்டனைகளை, அதாவது உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவிய தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுதான் முழு வசனம். இன்னைக்கு நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொண்ட வசனத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்கிற தலைப்புல தான் நாம் பார்க்க போறோம். பொதுவாக கர்த்தர் நடுவில் இருக்கிறார்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க, விரும்புவாங்க, வரவேற்பாங்க, அதை எப்பவுமே லைக் பண்ணுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லும்போது அவரும் சந்தோஷப்படுவார், அவரும் என்ன செய்வார்? மகிழ்ச்சி அடைவார். அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவனாகிய கர்த்தர் நான் நடுவில் இருக்கிறார் என்பதை கேட்கும்போதே அதை தியானிக்கும் போது சந்தோஷம்தான் உண்டாகும். சரி, ரைட், சந்தோஷம் உண்டாகிறது ஒரு புறம் இருந்தாலும் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்லி இதில் பார்க்குறோம். சரி, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நடுவில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம தனியாக ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அல்லது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய சேர்ந்து என்ன செய்கிறோம்? நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஆனால் எல்லாம் செய்தாலும் எது பண்ணாலும் அந்த நடுவில் கர்த்தர் அங்கே இருக்கிறாரா இல்லையாங்கிறத நமக்கு பார்க்கணும். இன்றைக்கி யார் வராங்களோ இல்லையோ, கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா, மத்தியில் இருக்கிறாரான்னு சொல்லி நம்ம அதை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்குறதெல்லாம் மறந்து போய் மனுஷங்க நம்ம கூட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தான் நம்ம பல நிலையில் என்ன செய்யறோம்? யோசனை பண்ணி பார்த்துருக்குறோம். மனுஷனை முக்கியத்துவப்படுத்தவே கூடாது. உயர்ந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, அவங்கள என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அதை நம்ம பார்க்கும் பொழுது என்ன உண்டாகும் அப்படிங்கிறது, என்ன நடக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் இருக்கு. அப்போ கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா சும்மா வர இருக்கக்கூடாது. அவரை ராஜாவை நம்ம என்ன செய்யணும்? ஆளுகை செய்பவராக, ஆண்டு நடத்துபவராக நம்ம நடுவில் என்ன செய்யணும்? அவர் இருக்கும்படியாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அவர் பேருக்கு வச்சுக்கிட்டு நம்ம நிறைய காரியங்கள் சேட்டையெல்லாம் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லை. ராஜானா என்ன செய்வார்னா ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், ஆண்டு உபயோகம் பண்ணுவார். அப்போ கர்த்தருடைய கண்ட்ரோலில் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாருன்னா தீங்கு வராது அப்படின்னா அந்த வசனம் சும்மா எழுதப்படவில்லை. அப்போ அதற்கு ஏற்றபடி ராஜாவாக அவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆளுகையில் உட்பட்டவராக, அவருடைய அவர் ஆண்டு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்மை அவர் நடத்த ஆரம்பிப்பார். அவர் அப்படி ராஜாவாக, ஆளுகை செய்பவராக இருந்து நம்மை நடத்துகிற பொழுது அங்கே என்ன உண்டாகும் அப்படின்னா, வசனம், அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அப்போ கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும் என்ன நடக்கும்னா, நம்ம மேலே இருக்கிற ஆக்கினைனா பனிஷ்மெண்ட், தண்டனைகள்னு அர்த்தம். தண்டனை எல்லாம் அவர் அகற்றி விடுவார். அப்போ கர்த்தர் ராஜாவாக அவருடைய ஆளுகையில் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம நடுவில் இருக்கும்போது என்ன நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடிய சகல தண்டனைகளும் எல்லாம் அது அகற்றப்படும். இன்னைக்கு பாவத்தில் மூலமாக தண்டனை வரலாம், சாபத்திலிருந்து தண்டனை வரலாம், அல்லது தலைமுறை சாபம் மூலமாக வரலாம், பிசாசின் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம், அடுத்து மனிதர் மூலமாக சில தண்டனைகள் வரலாம், இல்லை நம்ம தெரிந்தது தெரியாமல் கூட ஒரு சில குற்றங்களை செய்து அதன் மூலமாக சில கூட தண்டனைகள் வரலாம், இல்லை கவர்மெண்ட் மூலமாக கூட சில தண்டனைகள் வரலாம். இருந்தாலும் கர்த்தரை நாம் ராஜாவாக கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது சகல தண்டனைகளையும் நம்ம விட்டு அகற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நம்ம மேலே இருக்கிற சகல தண்டனைகளும் அகற்றப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரை வச்சுக்கிட்டே ஐயோ நான் தண்டனையில் இருக்கேன், ஐயோ நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்றது அவர் இல்லைங்கிற மாதிரி அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லை. அவர் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா
தண்டனைகள் அகற்றப்படும். இதுதான் முதலாவதாக அவர் இருக்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அது சும்மா இருக்கக்கூடாது. அவருடைய கண்ட்ரோலில் அவர் ராஜாவாக இருந்து அவரை நம்ம ஆளுகை செய்ய என்ன செய்யணும், வைக்கணும். அப்படி இருந்தால் நம்ம மேலே இருக்கிற எல்லா தண்டனைகளும் அகற்றப்படும். சரி, இரண்டாவதாக உன் சத்துருக்களை விட்டு விலக்கினார்னு இருக்கு. அப்போ நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சகல எதிரிகள், பிசாசாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக சரி, கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, பேயாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சகல சத்துருக்களையும் நம்மை விட்டு, நம் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு, நம்முடைய ஊழியத்தை விட்டு, நம்ம எல்லைகளை விட்டு அவர் விலக்கி போட்டுவார், தூரத்துக்கு எரிஞ்சிடுவார். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கர்த்தர் ராஜாவாக இருந்து நம்ம நடுவில் ஆளுகை செய்யும் பொழுது தண்டனைகளை அகற்றி விடுவார் ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய எல்லா சத்துருக்களின் காரியத்தையும் நம்ம விட்டு விலக்கி போடுவார். அப்போது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை, தண்டனைகள் அகற்றப்பட்டு சத்துருக்களுடைய எல்லா தொந்தரவுகளும் விளக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ராஜாவாக கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், நம்ம வைத்திருக்க வேண்டும். அவரை கண்ட்ரோல், அதாவது அவருடைய கண்ட்ரோலை நம்ம என்ன செய்ய இருக்கணும், அவரை ஆளுகை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு மேலே ராஜாவாக இயேசுவை நாம் வைக்கும் பொழுது, இயேசுவை நம்ம மையப்படுத்தும் போது, இயேசுவை நம்மை நடத்துகிறவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நம்ம முன்வைத்து செல்லும் பொழுது நம்ம மேலே இருக்கிற எல்லா தண்டனைகளையும் அகற்றி போடுவார். நம்முடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் விட்டு நிச்சயவார் விலக்கி போடுவார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறத தான் கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாங்க. சரி, இரண்டாவதாக கர்த்தர் நம்ம இது ரெண்டு காரியம் பார்த்தோம். மூணாவதாக கர்த்தர் நம்ம நடுவில் இருந்தால் என்ன நடக்கும் பார்க்கும்போது 17 சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பாருங்கிறது. அப்போ மூணாவதாக கர்த்தர் நம்ம நடுவில் ராஜாவாக இருக்கும்போது அங்கே என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், ரட்சிப்பு ஏற்படும். ரட்சிப்புனா மீட்பு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் உலகத்தின் காரியத்திலிருந்தும் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு மீட்பை ஏற்படுத்துவார். இப்போ அவர் ராஜாவாக இருந்து அந்த அந்த கண்ட்ரோலில் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம அவரை ராஜாவை வச்சு செயல்படும் போது ரட்சிப்பை செய்வார், அவர் கொடுப்பார். அப்போ இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்கள் நிச்சயம் நாங்கள் ரட்சிப்பு இல்லையே, அது இல்லையே, இதுலேயும் சரி புலம்புறமே தவிர அதுக்கு என்ன நம்ம செஞ்சுருக்கோங்கிறத பார்க்க மாட்டேங்குது. அப்படி இல்லை, இன்றைக்கி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனமும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், ஒவ்வொரு அதிகாரிகளும் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பாருங்கள் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவரை ராஜாவாக அவரை ஆளுகை செய்ய வச்சு நம்ம அவர் கண்ட்ரோலுக்கு இருந்தால் என்ன நடக்கும், தண்டனைகள் அகற்றப்படும், நம்ம மேலே இருக்கிற தண்டனைகள் அகற்றப்படும். நம்ம எல்லா சத்துருக்களையும் விட்டு விலக்குவார். ஊழியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, வேலையை விட்டு, எல்லாத்துல இருக்கிற போராட்டங்கள் சத்துருக்கள் எல்லாம் விலக்குவார் அவரை ராஜா வைக்கும்போது. நமக்கு நம்ம மனுஷனை ராஜா வைக்கிறோம், அவரை தான் வைக்கணும். அடுத்து மூணாவது என்னென்னா ரட்சிப்பை கொடுப்பார். அப்போ இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தண்டனைகள் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா, தண்டனைகள் நம்ம வாழ்க்கையில் அகற்றப்படணும்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல சத்துருக்களை விளக்கப்படணும்னா, ரட்சிப்பு ஏற்படணும், மீட்பு ஏற்படணும் அப்படின்னா நம்ம இயேசுவை தலைமையாக வைத்து, இயேசுவை ஆளுகை செய்பவராக, ஆட்சி செய்பவராக வைத்து, இயேசுவை ராஜாதி ராஜாவாக வைத்து அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தண்டனைகள் அகற்றப்படும், சத்துருக்கள் விளக்கப்படுவார்கள், ரட்சிப்பு உண்டாகும். இதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரும், பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவரால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களாகிய 3 காரியங்கள் பார்த்தோம். தண்டனைகள் அகற்றப்படக்கூடிய காரியம், சத்துருக்கள் விளக்கப்படக்கூடிய காரியம், ரட்சிப்பு உண்டாகக்கூடிய காரியம். இந்த 3 காரியம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவை தலைமையாக வைத்து, இயேசுவை தலைவராக வைத்து, இயேசுவை நேசித்து, அவரை உயர்த்தி, அவருடைய கண்ட்ரோலில் இருந்து உங்கள் வாழ்க்கையை வளர்த்து கொண்டு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.